ஹலோ டாட். கௌதம், நான் டாடி பேசுறப்பா. சொல்லுங்க டாடி. நீ ஹனிமூன் போனப்போ உனக்கு ஒரு செக்ரட்டரி நியமிச்சேன்ப்பா. ரொம்ப பிரில்லியண்டான கேர்ள்பா. நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பா. சுவேதான்னு பேரு. எம்காம் படிச்சிருக்கா. ஓகே டாடி. உனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாப்பா. ஹனிமூன்ல பிஸியா இருப்பேன்னு உனக்கு செக்ரட்டரி நியமிச்சேன். பாத்துக்கோ. ஓகே டாடி. போன் வச்சிரவா? வச்சிருங்க. சார். யூ ஸ்வேதா? எஸ் சார். எம்காம் படிச்சிருக்கீங்க. உங்களை பத்தி எல்லா டீடைலும் டாடி சொல்லிருக்காரு. அப்படியா? சொல்லுங்க. சார். சாரி சார். சாரி சார். ரொம்ப சாரி சார். ஓகே, ஆல் ரைட். சார், இதுல ஒண்ணு, அப்புறம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சார், நீங்க வெளியூர் போனதுக்கு அப்புறம் சேல்ஸ் ப்ராஃபிட் 1 crore சார். வாவ், நீங்க வந்ததுக்கு அப்புறமா? ஒவ்வொரு மனுஷனும் தப்பான சூழ்நிலையில தான் தவறான மனுஷனா மாறுறான். ஆபீஸ்ல டென்ஷனா இருந்தப்போ அன்னைக்கு தான் சுவேதாவை சந்திச்சேன். ஐஸ்வர்யா மேல இருந்த ஆசையெல்லாம் சுவேதா மேல மாறிச்சு. செட் ஆகலையோ அது மாதிரி தான் அந்த டிஃபனும். இப்பவே இதெல்லாம் பண்ணணுமா? இல்ல, இப்பவே குழந்தை பெத்துக்கிட்டேன்னா என் அழகெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாம நான் ஃபேட்டா வேற ஆயிடுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படிதான் ஆயிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமா? ஐஸ்வர்யாவை இதுக்கு மேலேயும் கன்வின்ஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறக்க முடியாம மீண்டும் மீண்டும் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன எவ்வளவு நேரமா எம்டி வரல? மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு.
எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், பாம்பேல இருந்து பிசினஸ்மேன் வந்திருக்காங்க. ஆல்ரெடி 1 மணி நேரம் வெயிட்டிங் சார். சார், இந்த மீட்டிங் சக்சஸ் ஆச்சுனா 1 crore ப்ராஃபிட் சார். மீட்டிங் கேன்சல் பண்ணு. சார், என்ன சார்? இந்த மீட்டிங்கை நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க. இப்போ நீங்களே கேன்சல் பண்ண சொல்றீங்க. என்ன சார் ப்ராப்ளம்? சார், உங்க பர்சனலா இருந்தா கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. அதைத்தான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு. நீங்க நல்ல ஜாலியான கேரக்டர்னு கேள்விப்பட்டேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். குழந்தை பெத்தா அழகு குறைஞ்சிருமா? என்ன சார் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? குழந்தை பெத்தா அழகு போயிடும்னு என் மனைவி சொல்றா. சார், அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. இது பெரிய பிரச்சனையே இல்லை சார். ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பாருங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு விடை தெரியணும்னு சுவேதா கிட்ட எதை பத்தி யோசிக்காம உடனே கேட்டேன். ஹாய் ஸ்வேதா, என்னது? ஒரு கார சேர் அடிச்சிட்டு போயிட்டான். சரி வாங்க, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு கிடையாது, எனக்கு ஹாஸ்டல். ஹாஸ்டலா? ஆமா. நீங்க ஆபீஸ் வேற போகணும்ல? ஆமா. சரி வாங்க, நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ் போலாம். சரி. ப்ளீஸ் போலாமா? போலாம். ஐஸ்வர்யா என்னோட பாதையை எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மாற வழிவகுத்தா. நான் என்ன பண்ணுவேன்? சுவேதாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த ஹெல்ப் எனக்கே வடிகால் அமைஞ்சிருச்சு. நானும் மனுஷன் தானே. சாரி சுவேதா, என் உணர்ச்சி அடக்க முடியாம அதை உங்கள்கிட்ட காட்டிட்டேன். என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க. சரிம்மா.
அளவெடுக்க தெரியுமா தெரியாதா? சாரி மேடம். ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, என்ன விஷயம்? ஜாக்கெட் தைக்கிறதுக்காக வந்தேன். அப்படியா? இந்த பிளவுஸா? சரி வா. டர்ன் பண்ணு. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அப்படியா? மேடம், அப்புறம் செல்ல வண்டியில் வச்சுட்டு வந்தீங்க, ஏதோ ஃபோன் வந்தது. இதை கொண்டு போய் காலை வச்சுடு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஐஸ்வர்யா, உன்னோட காண்டாக்ட் நம்பர் என்ன? 9881056289. போயிட்டு வரேன். ஓகே.